அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கௌமாரியம்மன் கோவிலின் சிறப்பு சித்திரை திருவிழா பத்தி தான் பார்க்க போறோம். சித்திரை திருவிழாவின் போது மட்டும் 24 மணி நேரமும் கோயிலில் வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்த அம்மனிடம் நேர்த்திக்கடனாக வேண்டிக் கொண்டவர்கள் அக்கினி சட்டி எடுத்து காணிக்கை செலுத்துகின்றனர். சிலர் நாக்கில் அழகு குத்துதல் எனும் சிறிய வேலை குத்தி கொண்டு அக்கினி சட்டி எடுக்கின்றனர். சிலர் 1000 கண்பானை எடுத்து காணிக்கையாக செலுத்துகின்றனர். சிலர் உடல் முழுவதும் முல்லை ஆற்றின் கரையில் உள்ள சேற்றை பூசிக்கொண்டு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றனர். சித்திரை திருவிழாவின் போது அனைத்து பக்தர்களும் முல்லை ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து சென்று அம்மன் கோயிலில் இருக்கும் முக்கொம்பிற்கு ஊற்றிவிட்டு அதன் பிறகு அம்மனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கோயிலுக்கு நேர்த்தி கடனாக ஆடு, கோழி போன்றவை பலியிட்டு அசைவ உணவு அன்னதானம் செய்யும் வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுவாக மாரியம்மன் கோயில்களில் ஆடு, கோழி பலியிடுவதில்லை என்றாலும் இந்த அம்மனை அசைவ உணவு உண்பவர்களால் அதிகமாக வணங்கி வருகின்றனர் என்பதால் இந்த வழக்கம் காவல் தெய்வமாக இருக்கும் கருப்பசாமியின் பெயரில் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் பலரும் மாரியம்மனுக்குத்தான் பலியிடும் வழக்கத்தை நேர்த்தி கடனாக செய்து வருகின்றனர். சித்திரை திருவிழாவின் போது அம்மன் அன்ன வாகனம், சிம்ம வாகனம், காமதேனு வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம் போன்றவற்றில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். சித்திரை திருவிழாவில் வெள்ளிக்கிழமை அன்று பூவால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறார். அன்று இதை காண அதிக அளவில் மக்கள் கூடுகிறார்கள். சித்திரை திருவிழாவின் போது பொழுதுபோக்கிற்காக ராட்டினங்கள், சர்க்கஸ் மற்றும் பல வேடிக்கை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவை 24 மணி நேரமும் நடந்து கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு வரும் இந்த பகுதி மக்கள் வாங்கி செல்வதற்காக குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஆடை அணிகலன்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் என்று பல வகையான வணிக கடைகள் தற்காலிகமாக அமைக்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழா இந்த திருவிழா ஒன்று மட்டும்தான். இந்த திருவிழாவிற்கு தேனி மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்கள் அனைத்திலும் இருந்து மக்கள் வந்து செல்கிறார்கள். இதற்காக தமிழ்நாடு அரசால் தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.